தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும். தருமபுரி, கிருஷ்ணகிரி உட்பட 11 மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என கணிப்பு. வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் கிராமுக்கு 1190 ரூபாய் தங்கம் விலை உயர்வு. 15 ஆண்டுகளில் தங்கம் விலை 8 மடங்கு அதிகரித்ததால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி. தங்கத்துடன் போட்டி போட்டு அதிகரிக்கும் வெள்ளி விலை. கிலோவுக்கு 25,000 ரூபாய் உயர்ந்து 4,25,000 ரூபாய்க்கு விற்பனை. கல்வி நிலையங்களில் சாதிய பாகுபாடுகளை களைய யுஜிசி கொண்டு வந்த புதிய விதிகளுக்கு இடைக்கால தடை. நிபுணர்களை கொண்டு ஆலோசனை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களின் பெயரை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டத்தில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். காந்தி ஜீவானந்த மணி மண்டபத்தை திறந்து வைக்கிறார். ஜவுளி நிறுவனங்கள் அதிநவீன இயந்திரங்கள் வாங்க 20% மானியம் வழங்கப்படும். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ஜவுளி நிறுவனங்களுக்கு அதிநவீன நெசவு மற்றும் பின்னலாடை இயந்திரங்களை கொள்முதல் செய்ய 20 விழுக்காடு மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும். இதுக்காக ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அறிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாயிரத்து 11 முதல் 2021 ஆண்டு வரை பல தேர்தல்களில் தோல்வியை சந்தித்த திமுக. 10 தோல்வி பழனிசாமி என்ற முதல்வரின் விமர்சனத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி பதிலடி. பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி 2011 2021 வரை பல தோல்விகளை கண்ட கட்சி திமுக கட்சி. பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைக்கும் பணியை டிடிவி தினகரன் மேற்கொள்ள வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்தால் சட்ட போராட்டம் முடிவுக்கு வரும் என்றும் ஓ. பன்னீர்செல்வம் உறுதி. நாங்கள் இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதிலிருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடிவி மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையம் தான் சொல்றேன், அவரை இணையம் சொன்னா என்ன செய்யலாம்ல. அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற மாபெரும் வெற்றி அடையும். ஓ. பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் மீண்டும் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என எடப்பாடி கே. பழனிசாமி திட்டவட்டம். அதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை சுட்டிக்காட்டி பதில். பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. விஜயை முதல் முறையாக விமர்சித்த எடப்பாடி கே. பழனிசாமி, ஒரு துயரத்தின் போது மக்களை சந்திக்காதவர் என்ன மாதிரியான தலைவர் என கேள்வி. ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும். அவர் சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணதா, அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கோம்? நேரடியாக அங்கே போயிருக்கோம். நாங்களாம் ஓடல. அந்த ஆறுதல் கூட உங்களால சொல்ல முடியலையே. அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க?
திமுக தான் டெல்லிக்கு அடிமை. ராகுலை கனிமொழி சந்தித்ததை சுட்டிக்காட்டி எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்க அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்க போய் கெஞ்சிக்கின்ற நிலவிக்கு வந்துடுது திமுக. இங்கிருந்து அங்க போய் பேசுறாங்க. அதில் அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்க அழைச்சிட்டாங்கல்ல. அங்கதானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கதானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. ராகுலை கனிமொழி சந்தித்தது கெஞ்சுவது என்றால் காலில் விழுந்ததை என்னவென்று சொல்வது? அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியின் விமர்சனத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பதில். நேரடியாக இரண்டு கட்சி தலைவர்கள் அல்லது கட்சி தலைமையில் இருப்பவர்கள் சந்தித்து பேசுவது கெஞ்சுவது என்றால் காலில் விழுறதுக்கு என்ன பெயர் சொல்றது? சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட திட்டமிட்டுள்ள தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமனம். எல். முருகன், அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்ட மூத்த தலைவர்களை நியமித்த நயினார் நாகேந்திரன். இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யக்கோரி சென்னையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம். பாஜகவின் ஏ டீமாக திமுக இருந்து வருவதாக சீமான் விமர்சனம். நான் ஏன் பி டீம்? திமுக பிஜேபி ஏ டீம், அதனால நான் பி டீம். சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக சென்னையில் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமைகள். அடையாறு சம்பவம், நந்தனம் அரசு கல்லூரி சம்பவங்களை சுட்டிக்காட்டி விஜய் காட்டமான அறிக்கை. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தென் தமிழகத்திற்கு சிறப்பு ரயில்கள். சென்னையிலிருந்து நெல்லை, தூத்துக்குடிக்கு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் நில அதிர்வு. கோவில்பட்டி பகுதியிலும் நில அதிர்வு உணரப்பட்டதால் அச்சமடைந்த மக்கள். பத்திரப்பதிவு 3.0 மென்பொருளில் ஏற்பட்ட திடீர் கோளாறால் பல்வேறு இடங்களில் பத்திரப்பதிவு சேவை பாதிப்பு. ஆவடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நள்ளிரவு வரை காத்திருந்த மக்கள். டெல்லியில் முப்படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி. மிடுக்குடன் அணிவகுத்த வீரர்கள். அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ரஷ்யா அழைப்பு. நேரடி பேச்சுவார்த்தைக்கு வருபவரின் பாதுகாப்பிற்கு முழு உத்தரவாதம் அளிக்கப்படும் என கிரெம்ளின் மாளிகை அறிவிப்பு. சீனாவின் பாரம்பரிய புத்தாண்டான வசந்த கால திருவிழாவை முன்னிட்டு ஒரு மாத கலாச்சார சுற்றுலா நிகழ்வுகள் தொடக்கம். நாடு முழுவதும் 30,000 கலை நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், பாரம்பரிய விழாக்களுக்கு ஏற்பாடு.